ஆத்தாடி என்ன பெரிய பிரச்சனை? ஆர்செப்பில் இந்தியா சேரலையாமே. ஆர்செப்பில் இந்தியா சேர்ந்திருந்தா அள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர். ஆர்செப்பில் ஏன் இந்தியா சேரலை அப்படின்னு சொல்கிற வேற கொஞ்சம் பேர். ஆர்செப்பில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இன்னும் கொஞ்சம் அரசியல்வாதிகள். என்னடா நடக்குது இந்த ஆர்செப்? அது என்னடா ஆர்செப்? சீனாவின் முக்கியத்துவம் ஆர்செப் வழியாக மறுபடியும் முன்னிலைப்படுத்தப்படுமா? அமெரிக்கா ஓரம் கட்டப்படுகிறதா? இந்தியா ஏன் ஆர்செப்ல இணைய மறுத்தது? இதைத்தான் இந்த ஒரு காணொலி வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆர்செப் அப்படின்னு சொல்லும்போது ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் என்பதனுடைய ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாமே. இந்த ஆர்செப்பில் இப்போ 15 நாடுகள் இணைந்து விட்டது. ஆர்செப் அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடையாதுங்க. FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ஒரு நாடு வேறொரு நாட்டுகிட்ட போய் நம்ம இப்படி அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், என் நாட்டிலேருந்து உனக்கும் ஓ நாட்டிலேருந்து எனக்கும் எந்த பொருளை வேணாலும் ஏற்றுமதி செய்யலாம், டேக்ஸ் நிறையவே கம்மி பண்ணணும், எந்த பொருளை வேணுமானாலும் எவ்வளோ வேணுமானாலும் இப்படி செஞ்சுக்கலாம், வேறு பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷனில் வந்து அதை ஒரு ஒப்பந்தமாக போடுவது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நாடு வேறொரு நாடு, 2 நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ ஆர்செப் வழியாக 15 நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறது. இந்த 15 நாடுகள் அப்படின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய ஜிடிபியில் 30% ஜிடிபி இந்த 15 நாடுகளிலிருந்து மட்டும் கிடைக்கிறது. 220 கோடி மனிதர்களை உள்ளடக்கியது தான் இந்த 15 நாடுகள். ஸோ 220 கோடி மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீனா வந்துட்டாங்க. ஸோ சீனா வந்ததுனால அமெரிக்கா இல்லையா, இல்லை அமெரிக்கா இல்லாததுனால சீனா வந்துச்சா? இந்த கேள்வி நமக்கு வர வேண்டும். இந்த கேள்விக்கான பதில், அமெரிக்கா இதே மாதிரி வேறொரு விஷயத்தில் ஒரு பங்காளியாக இருந்தார்கள். அதை டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட 16 நாடுகள் இருந்தது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்பும் எனக்கு தேவையில்லை, ஆர்செப்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் 2 இடத்துல இருந்தும் பிச்சுட்டு போயிடுறார். இவர் ஏன் பிச்சுட்டு போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் நிறைய பொருட்கள் டம்ப் ஆகுது. நல்லா விஷயத்தை கேட்டுக்கோங்க. அமெரிக்காவில் நிறைய பொருட்கள் டம்ப் ஆகுது. எனக்கு தேவையான பொருட்களை நானே தயாரித்துக் கொள்கிறேன், இல்லாட்டி அமெரிக்கர்களே தயாரித்துக் கொள்வார்கள், இல்லை எங்களுக்கு தேவையான நாடுகள் கூட நாங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டார். மனுஷன் ஆர்செப்லையும் வரமாட்டார். காரணம் சீனாங்கிற ஒரு நாடு தான். இப்போ இந்தியா இது எப்போது இருந்து இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஆர்செப் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012 ஆண்டு முதல். யார் இதில் ரொம்ப மும்முரம் காண்பித்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா தான். ஏன்னா சீனாவுக்கு வேறொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், BRI என்பது தான். இந்த BRI ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவை சுற்றி வளைக்கக்கூடிய நிறைய விதமான திட்டங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாணிபமும் அவங்களுடைய வியாபாரமும் இது வழி ரொம்ப பெரிய அளவில் செழுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் அவர்கள் நிவர்த்தி செய்வதற்காக தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை ரொம்ப பெரிய அளவில் அவங்க செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அளவுக்கான பணத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, செலவழித்து இருக்கிறார்கள். இந்த பேர்ல தான் நிறைய நாடுகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ரீலங்காக்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்பது தான். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், ஸ்ரீலங்கா சைனா எக்கனாமிக் காரிடோர், இப்படி நிறைய எக்கனாமிக் காரிடோரை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ என்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் நான் ஒன்றாக வளர்க்கிறேன், என்னுடன் வந்து இணைந்து கொள் என்பது தான் சீனாவினுடைய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சில நாடுகள் நம்பி கடன்லாம் வாங்கிட்டாங்க. அதன் பிறகுதான் தெரிந்தது இது வாக்குறுதி கிடையாது, இது டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் கொடுத்து ஒரு நபரை, ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவதைத்தான் சீனா செய்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கும் ஆர்செப்புக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இந்த கேள்வி நம்ம மனசுல வரணும். இந்த கேள்வி வருவதால் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஏற்றுமதி இறக்குமதி என்பது தான். அமெரிக்கா சீனா ஏற்றுமதி இறக்குமதியில் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால தான் ட்ரேட் யுத்தமே நடந்தது. அதனால தான் ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட்டுக்கே அமெரிக்காவும் சீனாவும் சம்மதம் தெரிவித்தார்கள். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, என் நாட்டுக்கு நீ கூடுதலான பொருட்களை இறக்குமதி செய்கிறாய், ஆனால் என் நாட்டிலிருந்து கொஞ்சமான பொருட்களை மட்டுமே நீ ஏற்றுமதி செய்கிறாய், ஒரு வருடத்தில் மட்டும் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பொருளை நீ ஏற்றுமதி செய்ய வேண்டும், இதற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாயா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சீனாட்ட போய் கேட்குறாங்க. இதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் உன் நாட்டுக்கு இல்லாட்டி உன் நாட்டு பொருட்களுக்கு நான் தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க.
சீனா ஒரு படி இறங்கி வந்து நான் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன், அதுதான் ஃபேஸ் 1 அக்ரிமெண்டாக இருந்தது. ஒரு வர்த்தக யுத்தத்தின் பிறகு 2-3 வருடங்களுக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 200 பில்லியன் அமெரிக்க டாலரை ஒரு வருடத்தில் நான் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சீனா சம்மதித்த காரணத்தினால் தான் ஃபேஸ் 1 ஒப்பந்தம் வந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கு. அதை ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எடுத்துக்கொண்டால் சீனா நிறைய பொருட்களை இந்தியாவின் பக்கம் கொண்டு வருகிறது. அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க, நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இப்படி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு டெபிசிட் இருக்குது. ஸோ 2012 சீனா மிகப்பெரிய வல்லரசாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி 2020 2035 சீனாஸ் ட்ரீம் 2035 அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்தால் சில உண்மைகள் உங்களுக்கு தெரியும். இப்படி வரையறுக்கப்பட்டதால் எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக திரும்பும். அதற்கு முன்பாக இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுடணும், இதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், அந்த அமைப்பாகத்தான் ஆர்செப் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்புகிறது. எல்லா நாடுகளுக்கும் சீனா கூட ட்ரேடு டெபிசிட் இருக்கு. அதாவது எல்லா நாடுகளுக்கும் சீனாவிடம் இருந்து அதிகப்படியான பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன. ஸோ இந்த ஆர்செப் வழியாக சீனாவினுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். ஆனால் மீதம் இருக்கும் நாடுகளுடைய பிஸ்னஸ் என்னவாக இருக்கும்? கொஞ்சமாக நலிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சீனாவின் பக்கமும் மற்ற நாடுகள் பக்கமும் தான். இந்தியா பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஷியான் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தான் ஏஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 நாடுகள் இருக்கு. இந்த 10 நாடுகள் கூட ஆல்ரெடி நம்ம FTA என்பதை செய்திருக்கிறோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பதை செய்திருக்கிறோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா AIFTA என்று அழைப்பார்கள். ஸோ இந்த AIFTA வழியாக 10 ஏஷியான் கண்ட்ரி கூட நாடுகள் கூட நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரீ ட்ரேடு பண்ணலாம். இந்த ஏஷியான் கண்ட்ரிஸ் 10 நாடுகள் பிளஸ் சீனா, சவுத் கொரியா, ஜப்பான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 5 நாடுகள். இந்த 5 நாடுகளும் பிளஸ் இந்த ஏஷியான் கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் இப்போ 15 நாடுகளாக இந்த ஆர்செப்ல கையெழுத்து போட்டு இருக்கிறார்கள். இதில் நம்ம 5 நாடுகள் பார்த்தோம் பாருங்க, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா. இவங்க கூட எல்லாமே நமக்கு ட்ரேடு டெபிசிட் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு ட்ரேடு டெபிசிட் இருக்கு. நம்ம போதுமான அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் பல பொருட்களையும் இறக்குமதி செய்கிறோம் இந்த 5 நாடுகளிடம் இருந்து. ஏசியன் நாடுகள் கூட ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜப்பான் கூடயும் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் CEPA அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். அது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். அதே மாதிரி நம்ம சவுத் கொரியா கூடயும் CEPA போட்டிருக்கோம். அடுத்ததான் நியூசிலாந்து கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் நம்ம இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். ஸோ அந்த 10 நாடுகள் கூடயும் பிளஸ் இந்த 4 நாடுகள் கூடயும் நம்ம என்ன போட்டுட்டோம்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பதை போட்டு விட்டோம். ப்ராக்டிக்கலாக இன்னும் போடலாம், ஆனால் தியரிட்டிக்கலாக நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு நாட்டுக்காக சீனா கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணலை. அப்படி பண்ணாதனால அந்த நாட்டையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஆர்செப்ல நாம ஏன் கையெழுத்து போட வேண்டும்? இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஒலித்தது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு குறு வியாபாரிகள், மீடியம் சைஸில் இருக்கிற வியாபாரிகள். இவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, நீங்க எக்காரணம் கொண்டும் ஆர்செப்ல கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா தரம் குறைந்த பொருட்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து விடும். ஏன்னா கட்டுப்பாடு விதிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட், என் பொருளை உன் நாட்டில் எப்போ வேணாலும் வித்துக்கலாம், எப்படி வேணாலும் வித்துக்கலாம், டாக்ஸ் நீ போடக்கூடாது, சுங்கத்தில் இந்த மாதிரியான சோதனைகள் செய்யக்கூடாது. இப்படிலாம் நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போட்ட பிறகு ஒரு நாட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு தருணத்தை அந்த வியாபாரிகள் பெரிய அளவில் பார்த்தார்கள். அதற்காக பல எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பின் போது 2019 வருடம் நம்ம மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, பிஜேபி அரசாங்கம் சொல்றாங்க, நாங்கள் ஆர்செப்ல இப்போதைக்கு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு பிளான்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2019 வியட்நாமா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படியாவது ஆர்செப்ல கையெழுத்து போடுங்க. ஏன்னா இந்தியாவும் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா மட்டும் நிறுத்தி வைத்திடலாம், தனியாக ஐசோலேட் பண்ணிடலாம். ஆனால் இந்தியா அங்கே போகாததுக்கு காரணம் வியாபாரிகளுடைய எதிர்ப்பு, எதிர்கட்சியினுடைய எதிர்ப்பு. காங்கிரசும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய எக்கனாமி பொருளாதாரம் இதனால் பலவீனம் அடையும். இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது எப்படி பொருளாதாரம் டவுன் ஆகும் இல்லாட்டி பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் தான். அதுக்கு ஜப்பான் கூடயும் சவுத் கொரியா கூடயும் நம்ம காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டோம்னு சொன்னோம் பாருங்க, CEPA. இந்த கிராஃபை பாருங்களேன். இந்த CEPA போடுவதற்கு முன்பாக ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்திருக்கு.
ஆனால் சிஇபியை போட்ட பிறகு, அதாவது நீ உன் பொருளை எவ்வளோ வேணாலும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட பிறகு ஜப்பானினுடைய பொருட்கள் அதிக அளவு இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ஜப்பானுக்கு அதிக அளவு லாபமும் இந்தியாவுக்கு குறைந்த அளவு லாபமும் கிடைத்திருக்கிறது. சவுத் கொரியா கூட நம்ம போட்ட அக்ரிமெண்ட்னால இந்தியாவினுடைய ஏற்றுமதி 4லிருந்து 6%, சவுத் கொரியாவினுடைய ஏற்றுமதி 36லிருந்து 39% உயர்ந்தது. ஸோ இப்படி நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்ட நாடுகள் கூட நம்ம செஞ்ச பிசினஸ் எல்லாமே சொல்ல போனா நம்ம அதிக அளவு பிறரை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு செய்ய வேண்டியது சரியான திட்டமிடலும் உள்கட்டமைப்பையும் அதிகரிக்க வேண்டும். இதை நம்ம அரசாங்கம் செய்கிறாங்களா, இல்லை மறுபடியும் எல்லாமே கார்ப்பரேட்டுக்கும் இல்லாட்டி அரசாங்கம் சாராத பல நிதி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இந்த ஒரு கேள்வி நம் மனதில் இருந்தாலும் இதற்கு சரியான ஒரு எதிர்க்கட்சியும் தேவைப்படுகிறது. இந்த எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தினால்தான், இல்லாட்டி எதிர்க்கட்சியினுடைய தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் பல நேரங்களிலும் விவாதமாக செல்ல வேண்டிய சில பிரச்சனைகள் வீண் விவாதங்களாக மாற்றப்படுகின்றன. இப்போ ஆர்செப் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் கடந்த வருடம் ஆர்செப்ல நீங்க கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருடம் ப. சிதம்பரம் போன்ற பல அரசியல் வல்லுநர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நீங்க ஏன் ஆர்செப்ல கையெழுத்து போடல, இது தப்பு அப்படின்னு சொல்லி 2 விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுல தெளிவான முடிவு நம்ம அரசியல்வாதிகள் பக்கமே இல்லாத ஒரு காரணத்தினால் இவர்களை நம்பியிருக்கும் நம்முடைய பொதுமக்களும் வியாபாரிகளும் பல அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான அந்த ஒரு நிலைமையில் இந்திய நாடு வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வழியாக இந்தியாவுக்கும் லாபம் கிடைக்கும். சரி, அப்படின்னா உங்களுக்கு வேறொரு கேள்வி வரலாம். இப்போ சீனா இதையே பெருசுப்படுத்தி 2019லேருந்து 2020க்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணி 2020ல் கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா நாடுகளும் கையெழுத்து வாங்கிட்டாங்களே, அதுக்கான காரணம் இருக்கு. ஆஃப்டர் கொரோனா, இந்த கோவிட்-19க்கு பிறகு என்னென்ன நடக்க போகிறது? சீனாவை பல நாடுகளும் தனிமைப்படுத்தலாம், இல்லாட்டி சீனா கூட டீகப்ளிங் செய்யலாம் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் தமிழ் பட்சம் பார்க்கும் நபர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போ டீகப்ளிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது உலகமயமாக்கல், இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வழியாக எல்லா நாடுகளும் பிற நாடுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு சந்தை என்பது திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தை இப்போது பாதிப்படைந்திருக்கிறது. நிறைய பேர் சீனாவை நம்பி இருக்கக்கூடாது. ஜப்பான் நிறுவனங்கள் பலதும் சீனாவை காலி பண்ணி ஜப்பானுக்கும் பிற நாடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவிலும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியாவும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா நாடுகளும் நாட்டினுடைய தொழிற்சாலைகளும் சீனா விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா சீனாவினுடைய நிலைமை ரொம்ப டவுனுக்கு போயிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனை நம்பி மட்டுமே இருக்காங்க, ஏற்றுமதியை நம்பி மட்டுமே இருக்காங்க. அந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது நின்றுச்சுன்னா அவங்களுடைய தொழில் பாதிக்கும், அவர்களுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், இதனால அந்த ஜிடிபி பாதிக்கும், இதனால அவங்களுடைய அந்த கனவுகள் 2035 சீனா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கனவுகள் இது எல்லாமே பாதிப்படையும். அதுக்காகத்தான் இந்த ஆர்செப்பை 2020ல் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அடுத்தது அமெரிக்க அதிபர் தேர்தல், அந்த பிரச்சனை, அதனுடைய அடுத்த அதிபர் பதவி இருக்கும்போது முதல் கட்ட பேச்சுவார்த்தை, ஃபேஸ் ஒன் அக்ரிமெண்ட், இதெல்லாம் செஞ்சு கொஞ்சமாக சமாளிச்சிட்டாங்கன்னா சீனாவால் இந்த உலகை மீண்டும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அது எப்படி இந்த உலகை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்? அதை தான் நான் முதலே சொன்னேன். ஆர்செப் என்பது இந்த உலகத்தில் நடக்கும் ஜிடிபியில் 30% அடங்கிய நாடுகளுடைய பட்டியல். அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு பிற நாடுகளையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஆர்செப் என்பது இப்போதைக்கு யாருடைய தலைமையில் இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடி சொல்லலாம், சீனாவின் தலைமையில் தான் இயங்க போகிறது. இதற்கான ஒரு கடுமையான எதிர்ப்பாகத்தான் ஆர்செப்ல இந்தியா இணையாமல் இருந்தது. ஆனால் இந்தியா நாம் மறுபடி வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. பல நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு குரலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆர்செப்ல கையெழுத்து போடலைன்னா கூட பரவாயில்லை, ஒரு ஒப்சர்வராக வந்து ஆர்செப் வழியாக ஏதாவது மீட்டிங்லாம் நடந்தது என்றால் அதை குறைந்தபட்சம் பார்ப்பதற்கான அனுமதி இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் கிடையாது. ஆர்செப் அப்படிங்கிறத இன்டைரக்டா மீதம் இருக்கும் 14 நாடுகள் கூட இந்தியா செய்திருக்கிறது, ஒரு நாட்டை தவிர. அந்த ஒரு நாடு என்பது சீனா தான். இதில் இந்தியா இணைவதற்கு பல கட்டங்களாக சில பிரச்சனைகள் எல்லாமே எழுப்பப்பட்டது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவுக்காக மட்டும் பேசப்பட்டது கிடையாது. ஆர்செப் அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னது. அதிகமான பொருட்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தது, அது ஒரு த்ரெஷோல்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அவங்க ஏற்றுமதி செய்து விட்டார்கள் என்றால் ஆட்டோ ட்ரிகர் ஆகும். ஆட்டோ ட்ரிகர்னா சடனாக அவங்களுடைய வரி எல்லாமே கூட்டப்படும். ஏன்னா நீ கூடுதலான பொருட்களை டம்ப் பண்ணிட்டு இருக்க, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் வழியாக குவாலிட்டி இல்லாத பொருள் ஒரு நாட்டில் அதிகப்படியாக இறக்குமதி செய்யப்படுவது தடுக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் இந்த ஆர்செப் சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அதே மாதிரி எம்எஸ்என், என் கூட நட்பு நாடு, அவங்களுக்காக நான் இவ்வளவு கூடுதலாக மறுபடியும் இதில் இறக்குமதி ஏற்றுமதியில் அலவன்ஸ் கொடுப்பேன், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்கக்கூடாது. இதையும் இந்தியா ஒரு நிபந்தனையாக கேட்டது.
அதுக்கு எல்லாமே மறுப்பு தெரிவித்த காரணத்தினால்தான் இந்தியா ஆர்செப்ல இணையவில்லை. ஒருவேளை இந்தியாவினுடைய கோரிக்கைகளும் அதே மாதிரி இந்தியா ஆர்செப்பை நன்றாக புரிந்து இந்தியாவின் உள்கட்டமைப்பை எல்லாமே மாற்றி நாமும் அதிகப்படியான ஏற்றுமதியை செய்யும் ஒரு தருணம் வரும்போது ஆர்செப்ல இணைந்தா இந்தியாவுக்கு லாபம். இல்லை பலகட்ட அரசியல் ப்ரெஷர், எப்படியாவது ஆர்செப்ல இந்தியாவை இணைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா இணைந்து விட்டது என்றால் நிச்சயமா அது இந்தியாவுக்கும் இழப்பு, இந்தியாவை நம்பி இருக்கும் தொழிலாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகின்றன. ஸோ இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஆர்செப் நல்லதா இல்லையா, எப்போது ஆர்செப்ல இணையலாம், இல்லை இதே மாதிரி இந்தியா வேறொரு கூட்டத்தை கூட்டி அதை இந்தியா லீட் பண்ணணுமா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.